இன்று நாம் தியானிக்க போகிற வேத பகுதி பிரைஸ் தி லார்ட். காணிக்கையெல்லாம் கடைசியில் எடுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு பிரசன்னத்துக்குள்ளாக இருந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டுவாராக. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் ரொம்ப 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 முக்கியமானது. இது எனக்கு பல காலங்களாக கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்தது. நான் இதை பிராக்டிக்கலாக பயன்படுத்தின போது பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றிருக்கிறேன். எனவே இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு இதை கற்றுத்தந்தால் நலமாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் கண்டு இந்த வேத பகுதியை உங்களுக்கு ஆவியானவர் கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க கவனமாய் கேட்டு கவனமாய் நீங்கள் அதை உட்கொள்ளுகிறீர்கள் என்றால் எனக்கு இதை ஆழமாக பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க மைண்டே பண்ணாம உட்கார்ந்திருந்தால் ஐ ட்ரை மை பெஸ்ட். எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு பேசிட்டு சம்பிரதாயத்துக்கு ஆமீன் சொல்லி விட்டு விடுவேன். இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்ன, இந்த வாரம் முழுக்க இனி ரொம்ப முக்கியமான வாரம். உலகம் முழுவதும் செய்திகள் அதை குறித்தாகத்தான் இருக்கும். கழுதை, கழுதை குட்டி, ஓசன்னா, அந்த பவனி சென்றது. எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்துவது இந்த பாரம்பரியத்திலே நின்று போக கர்த்தர் என்னை நடத்தல. அப்படியெல்லாம் ஒரு ஓலையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து உங்க கையில எல்லாம் ஓலை தந்து அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா இன்னைக்கு இங்க நிறைய இருந்திருப்பாங்க. ஓலை வாங்க நிறைய போயிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப என்னை தேவன் நடத்துவது அது வித்தியாசமானது. நான் பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு அடிமைப்பட்டவன். இந்த பாரம்பரியங்கள் ஒன்னொன்னா நுழைஞ்சி பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற அந்த கைடன்ஸ் அண்ட் லீடிங் இன்று அநேகருக்கு இல்லாமல் போயிற்று. உங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் பாரம்பரிய சடங்காச்சாரங்கள் ஒன்றையும் நம்முடைய சபைகளில் கொண்டாடுவது இல்லை என்று ஆரம்பம் முதலே நான் முடிவெடுத்து அதிலேயே போய்கொண்டிருக்கிறேன். சரிங்களா? அதனால குருத்தோலை ஞாயிறுக்கான பாம் சண்டைக்கான செய்தியை எதிர்பார்த்து இங்கே உட்கார வேண்டாம். இன்று தேவனாய கர்த்தர் அழகாக நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தர விரும்புகிறார். நான் அரைச்ச மாவையே அரைக்க விரும்பல. அதனால நிறைய காரியங்கள் பேசாமல், இது அனுபவம். இந்த இடைப்பட்ட வருஷங்கள் கொஞ்சம் காலங்களாக தேவனாகிய கர்த்தர் நீ எப்படி ஒரு ஆவிக்குரியவன், எப்படி பிராக்டிக்கலாக, எப்படி அவன் தேவனுக்கு முன்பாக மேன்மையான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் நடத்த முடியும் என்பதற்கான காரியங்களை குறித்தே
பிராக்டிக்கல் லைஃபினுடைய காரியங்களை குறித்தே நமது சபையில் அடிக்கடி கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். எடுக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். 23வது வசனத்தை நான் உங்களுக்கு முதலாவது வாசிக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எகைன் ஒன்று கூட. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை சபிக்க அது ஒரே நாளில் பட்டு போயிற்று. அதை பார்த்த சீஷர்கள் இயேசுவிடத்தில், ஆண்டவரே, நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டே என்று சொன்னவுடனே சீஷர்களை பார்த்து கர்த்தர் பேசின வார்த்தையை நாம இங்கே வாசித்தோம். ஆக்சுவலி இந்த வசனம் கவனிக்கிறீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. Speak about faith. இந்த வசனத்தை எடுத்து பேசுகிற எல்லாருமே விசுவாசத்தை குறித்தே பேசுவார்கள். நானும் அப்படித்தான். ஆனால் எனக்கு கர்த்தர் அனுபவ ரீதியாகவும் எனக்கு இந்த வசனத்தை கற்றுத்தந்து, இதை நீ பிராக்டிஸ் பண்ணி பாரு, செயல்படுத்தி பாரு என்று ஆண்டவராகிய தேவன் என்னோடு பேசி, நான் இந்த வசனத்தை என் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணின போது எனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், எனக்கு ஏற்பட்ட நன்மைகள், அந்த நன்மை அனுபவித்த போது கர்த்தர் சொன்னார், சபையிலே பேசுவாயாக. ஒரு அல்லலே சத்தமா சொல்லுங்களேன், கைகளை பேர்த்தி. ஆமென். இங்க நீங்க கவனிச்சா கர்த்தர் என்ன பேசுறார் அப்படின்னா, அவன் இருதயத்தில் விசுவாசிக்கிறான், வாயில பேசுகிறான். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் நீ விழு. இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறான்? நான் இப்படி சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று இருதயத்திலே விசுவாசிக்கிறான். அது இருக்கட்டும், விசுவாசத்தை குறித்து நான் பேசவில்லை என்று முதல்ல நான் சொல்லிட்டேன். பட் அவன் பேசுகிறான். He speak. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை குறித்து தான் உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறார். Listen carefully. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புவது இதுதான். உன் பேச்சு,
இங்கே ஒருவன் மலையை பார்த்து பேசுகிறான். எல்லாரும் சொல்லுங்க, பேசுகிறான். அது பேசுறதுக்கு உங்க வாயில வரல பாருங்க. என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. பேசுகிறான். எதை பார்த்து? மலையை பார்த்து. நான் விசுவாசத்தை அந்த டாபிக்கே வரல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உள்ள இருதயத்தில் விசுவாசம் இருந்தால், இங்க இருக்கிற உங்க எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் நல்ல கவனமா கேட்கணும். அவன் சொன்னபடியே ஆகும். பேசுங்க, உங்களை பத்தி தான் பேசுனேன். அவன் சத்தமா சொல்லுங்க, சொன்னபடியே சொல்லுங்க ஆகும். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உதடையும் நம்முடைய நாவையும் அப்படி மறுரூபமாக்க போகிறார். ஆமென். எப்படி மறுரூபமாக்க போகிறார்? அவன் சொன்னபடியே சொல்லுங்க ஆகும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. whatever you speak, நீ எதை பேசுகிறாயோ நீ சொன்னபடியே ஆகும். ஒன்று கூட சொல்லுகிறேன், நீ எதை பேசுகிறாயோ நீ சொன்னபடியே ஆகும். கர்த்தர் அப்படி ஒரு உதடையும் அப்படி ஒரு நாவையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னபடி ஆவதாக, நீ சொல்லுகிறபடியே நடப்பதாக. ஹல்லேலூயா. நீ சொல்லுகிறபடி நடப்பதாக. ஆமென். அப்படி ஒரு அபிஷேகத்தை, அப்படி ஒரு வல்லமையை இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உன் உதட்டின் மேலே வைப்பாராக. உன் உதட்டின் மேலே வைப்பாராக. உன் உதட்டின் மேலே வைப்பாராக. உன் நாவின் மேலே வைப்பாராக. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். உங்க கவனம் சிதறி போயிடக்கூடாது. உங்க கவனம் மாறி போய்விடக்கூடாது. இது ஒரு சின்ன காரியம் அல்ல, சின்ன விஷயம் அல்ல. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கர்த்தர் சொன்னார். பேசுங்க. வெளிச்சம் உண்டாயிற்று. சுகம் உண்டாவதாக என்று இயேசு சொன்னார். சொல்லுங்க, சுகம் உண்டாயிற்று. காற்றே அமைதலாயிரு என்று இயேசு சொன்னார். சொல்லுங்க, அமைதல் உண்டாயிற்று. எங்க இதெல்லாம் உண்டாயிற்று என்றால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாவை நான் மாற்றப் போகிறேன். ஆமென். உன் உதடுகளை நான் மாற்றப் போகிறேன். உன் உதடுகளுக்கும் உன் நாவுகளுக்கும் ஒரு மாற்றத்தை நான் தரப்போகிறேன். அந்த ஆமென் மாற்றம் உனக்குள் நிகழ்ந்து விட்டால் நீ சொல்லுவதும் அப்படி ஆகும். Without change, உன் உதடும் உன் நாவும் மாறாமல் இந்த வார்த்தை நிறைவேறாது. So the Spirit of God says this like, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே உங்களிடத்தில் சொல்லுகிறார், உன் உதட்டையும் உன் நாவையும் உன் பேச்சையும் தயவு செய்து நீ சேஞ்ச் பண்ணுவாயாக. ஆமென். நீ மாற்றுவாயாக. ஒரு மாற்றம் அங்கே உண்டாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி, கர்த்தாவே என் பேச்சுக்கு ஒரு மாற்றம் உண்டாகுவதாக. ஆமென். ஏன்னா காலையில எழும்பினதிலிருந்து ராத்திரி தூங்குவது வரை அதிகம் நாம் செய்வது, சொல்லுங்க, பேசுகிறோம். நமக்கு தெரியல. நாம பேசுகிற அது காரியமாக பேசினாலும், ஜோக்காக பேசினாலும், ஃபன்னாக பேசினாலும், மண்ணாக பேசினாலும்,
நாம பேசுகிற வார்த்தை, நான் பேசுவது உலகத்தானுக்கல்ல, ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பெற்று ஆவியோடும் உண்மையோடு கர்த்தரை ஆராதித்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீ பேசுகிற வார்த்தை ரொம்ப வேல்யூபிள் ஆனது, மதிப்புக்குரியது, கனத்துக்குரியது. நீ பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம், உனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். அபிஷேகம் உள்ள ஒருவன் பேசுகிற வார்த்தைக்கு மிக மிக வல்லமை இருக்கிறது. காரணம், அவன் பேசினது போல நடக்கும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவன் பேசினது போல சொல்லுங்க, நடக்கும். நடக்கும் என்று விசுவாசித்தால் அதை சொல்லுவீங்க. ஆமென். அவன் சத்தமா சொல்லுங்க, பேசினது போல நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். இது இயேசு சும்மா சொல்லல, மெய்யாகவே மெய்யாகவே நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனம் அப்படிதான் முடியும். அவன் சொன்னபடியே ஆகும். சொன்னபடி என்ன? பேசினது. அவன் எதை பேசினானோ அதன்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாவும் உதடும் கொஞ்சம் கூட முன்னுக்கு போகலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே தான் யாக்கோபு எழுதின நிருபம் சில வசனங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். இந்த 26வது வசனம் தேவ பக்தி உள்ளவனை குறித்து பேசுகிறது. தேவ பக்தி உள்ளவன் அவன் என்ன செய்யணுமா? அதாவது தன்னை, நான் இடையிலிருந்து வாசிக்கிறேன், தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று ஒருவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி, ஆக்சுவலி இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நல்ல வரணும். ஒருவன் தன்னை கர்த்தருக்கு பயப்படுறவன் அப்படின்னு நினைச்சால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் போகாமல் இருப்பதற்காக அவன் என்ன செய்யணுமா? ஹல்லேலூயா. தன் நாவை அடக்கணுமா. கண்ட்ரோல் யுவர் டங்ஸ். நாவை கட்டுப்படுத்து. இனி ஒரு நாள் நமக்கு செய்தி இருக்கிறது. நீதிமொழிகளில் கர்த்தர் அழகாக சொல்லுகிறார், ஆரோக்கியமுள்ள நாவு அது ஔஷதம் போல. அப்ப நோய் பிடித்த நாவும் இருக்கு. இந்த காலை நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை குறித்து விரும்புவது ஆரோக்கியமுள்ள நாவு உள்ளவனாக, கட்டுப்பாடோடு இருக்கிற நாவு உள்ளவனாக. இது சாதாரண விஷயம் அல்ல.
காரணம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாவை குறித்து ரொம்ப விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனால முடியாது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு மனுஷனாலும் அவனுடைய நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா முடியும். தேவ பக்தி உள்ளவனால் முடியும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்படி ஒருவன் பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனாவது? பூரண புருஷன். நான் ஆண்டவருக்குள்ள பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு ஒருவன் எப்படி அவனால் அதை புரியும், அது அந்த லெவலுக்கு போக முடியும்? நாம் எல்லாரும் பல விஷயங்களில் தவறுகிறோம். ஆனா ஒருவன் சொல் தவறாதவனானால் 2ஆம் வசனம், அவன் பூரண புருஷனும் தன் சரீரத்தை முழுவதும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். சொல் தவறாதவன் அப்படின்னு சொன்னா இந்த பேசுறதுல தவறு வராமல் பேசுகிறவன். தயவு செய்து இன்னைக்குள்ள செய்தியில நீங்க தூங்கவோ அல்லது வேற மாதிரி உட்கார்ந்தா நான் ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை நிறுத்திடுவேன். செவ்வாய்க்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், என்னால் இங்கே நிற்க முடியாமல் நான் தலை சுற்றி கீழே விழுந்துருவனோன்னு எனக்கு வந்து என்னால் ஜெபம் நடத்த முடியாமல் 1:45 நான் கீழே உட்காந்துட்டேன். கீழே விழுந்துட்டேன்னு சொன்னால் சத்தம் போட்டுருவாங்கன்னு சொல்லி நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இருந்து ஒரு சாக்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு, ஆனாலும் எனக்கு சரியாகலை. எப்படியெல்லாமோ ஜெபத்தை நான் நிறுத்திட்டேன். இந்த வாரம் முழுக்கும் அது அப்படியே போயிட்டே இருக்குது. பலவீனங்கள் இருந்தாலும் கூட உங்க முன்னால ஜெபித்து ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவரிடத்துல வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு தருவது எதுக்காக அப்படின்னா பிரயோஜனமாகட்டும் என்பதற்காக. அப்போ நீங்க அதை கண்டுக்காம ஆகும்போது கட்டாயமாய் இந்த செய்தி எனக்கு வேற இடங்களில் பிரயோஜனமாகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிந்தவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன். பாபாமே ஆமென். சத்தமாய் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஏன்னா இது நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் உங்களை நீ அப்படி பேசுற இப்படி பேசுற, உன் பேச்சு சரியில்லை, நீ அடுத்து கெடுத்து பேசுற, அடுத்தவங்களை பத்தி பேசுற, குறை பேசுற, குற்றம் பேசுற, இப்படி எல்லாம் நான் உங்களை குத்தி பிரசங்கம் பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்த்து தான் மௌனமாயிட்டீங்க. பட் என்னுடைய செய்தி அதல்ல, நெகட்டிவ் அல்ல என் செய்தி. நம்ம நாவை நான் 2 காரியம் பேசுறேன். நம்ம நாவை நாம தான் அடக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நம் நாவை பேசுங்க. நம் நாவை நாம தான் என்ன செய்யணும் சொல்லுங்க, அடக்கணும். நீ உன் நாவை அடக்கினால் அந்த நாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஆமென். அபிஷேகம் பெற்ற நாவு, அபிஷேகம் பெற்ற உதடு, கர்த்தர் அபிஷேகம் பெற்ற நாவையும் அபிஷேகம் அனாயிண்டட் டங்ஸ், அபிஷேகம் பெற்ற உதடு, லிப்ஸ்டிக் போட்ட உதடு அல்ல, அபிஷேகம் பெற்ற உதடை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பொய் உதடு அல்ல, அபிஷேகம் பெற்ற உதடை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். என்னுடைய செய்தி, இன்றைய செய்தி அதுதான். anointed tongue, ஒரு அபிஷேகம் பெற்ற நாவு எதை பேசுதோ அது அப்படியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஆமென். அபிஷேகம் பெற்ற நாவு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதை தருவாராக.
உங்க நாவிலையும் உதடிலையும் ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இறங்குவதாக. எதுக்காக சொல்லுங்க? அந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தவறான வார்த்தைகளா இனி வரக்கூடாது. காரணம், அது பேசுகிற காரியங்கள் அப்படியே நடப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. நோய்கள் சுகமாவதாக, பிசாசுகள் ஓடுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆமென். ரட்சிப்பு ஜனங்கள் பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவராகிய தேவன் உன் நாவை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே முதலில் நான் பேசுற கருத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் முதலிலே பிசாசு எங்கே வெளிப்பட்டு வந்தான்? ஏதேன் தோட்டத்தில். வேத புத்தகத்தில் பிசாசை குறித்து நாம் முதல் காண்பது ஏதேன் தோட்டத்தில். ஆமாதானே? அவன் ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்தான் சொல்லுங்கள். சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்தான் என்று சொல்லுங்கள். தெரியாதா? ஏதேன் தோட்டத்திலே பிசாசு என்ன செய்தான்? பிசாசு அவனுக்கு இப்போ பேசணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட பேசணும்? ஏவாள்கிட்ட பேசணும். ஏவாள்கிட்ட டான்ஸ் ஆடி காட்டணும்னு வரல. இப்ப இந்த சர்ப்பத்துக்கு உள்ளே, சர்ப்பம் பிசாசு உள்ள வருவதற்கு இடம் கொடுத்துச்சு. அந்த தோட்டத்துக்குள்ள எத்தனையோ மிருகங்கள் இருந்தது. இந்த சர்ப்பம் மட்டும் பிசாசு தனக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுத்தது. உடனே பிசாசு இந்த சர்ப்பத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டு படம் எடுத்து ஆடி காட்டல, அப்படின்னு காட்டல, பயப்படுத்தல. அவன் அழகா ஏவாளிடத்துல பேசுகிறான். அப்ப பிசாசு இந்த உலகத்தை பேச்சினாலதான் கவுத்தான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் பேச்சு, உன் நாவு கண்ட்ரோலா இருக்கணும். நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீ அதை கண்ட்ரோல் பண்ணுனா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு வசனம் சொல்லுகிறார். நான் அதை சொல்லணும்னு சொன்னா நீங்க எல்லாம் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லணும். ஆமென். நான் இதை பேசணும்னா உங்க ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப தேவை. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஹல்லேலூயா, 15வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். ஆமென். 19வது வசனம், 15-19. இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். அடுத்தது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது. நிறைய பேர் என்ன நினைக்காங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வசனம் தானே. தெரிஞ்ச வசனம் தான், ஆனா நீ வசனம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிற, ஆனா செயல்பாட்டில் கொண்டு வரலையே. நீ தீழ்ப்பானதில் இருந்து நீ ஏன் நீங்கள் அப்படி சொல்லல? இது பொதுவான காரியம் அல்ல. இட் இஸ் எ பர்சனல் மேட்டர். இது ஒரு தனிப்பட்ட விஷயம். பர்சனலா தனிப்பட்ட முறையிலே உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். மகனே, மகளே, நீ
தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் வேற. உன் வாய்க்குள்ள இருந்து தீர்ப்பான காரியங்களை பிரிச்சுக்கோ. நன்மையானதையும் விலையேற பெற்றது நன்மையானதையும் பிரிச்சுக்கோ. இந்த ரெண்டையும் பிரிச்சு உன் வாயில எப்பவும் நன்மையானது மட்டும் இருக்கட்டும், விலையேற பெற்றது மட்டும் உன் வாயில இருக்கட்டும். நீ எப்படி அதை பிரித்தெடுத்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் வாயை போல நீ இருப்பாய். ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். இல்ல பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு, எப்பா உன் வாயை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்து. காரணம், உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். இன்றையிலிருந்து நீ என் வாயாக இருக்க போகிறாய். ஆமென். என் வாயாக இருக்க போகிறாய். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை உன்னை பார்த்து தான் கர்த்தர் இதை பேசுகிறார். Keep your mouth clean and honor. வேல்யூவான வேர்ட்ஸ் மட்டும் உன் வாயிலிருந்து வருவது போல அதை அரேஞ்ச் பண்ண. தீர்ப்பான டர்ட்டியான அசிங்கமான வேர்டுகள், வார்த்தைகள் உன் வாய்க்குள்ள இருந்து வராதபடிக்கு செப்பரேட் பண்ணு. தொண்டையிலே கத்தி வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சொல் பிறவாததற்கு முன்னமே அதை கண்ட்ரோல் பண்ணிரு. நீ உன் நாவை கண்ட்ரோல் பண்ணி உன் வாயிலிருந்து வருவது வேல்யூவபிளான கனத்துக்குரிய இந்த குப்பை காரியத்தை பேசாம, செத்த காரியத்தை பேசாம, நாரண விஷயங்கள் பேசாம, உன் வாயிலிருந்து வேல்யூபிளான காரியங்களை நீ பேச நீ ஆரம்பிப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை என் வாயாக நான் மாற்ற போகிறேன். ஆமென். அப்படின்னு ஆண்டவருடைய வாயாக என்னை ஆண்டவர் மாற்றுவது அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அவனுடைய பெயர் மோசே. அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரை நான் திக்குவாய் உள்ளவன், எனக்கு பேச்சு வராது, நான் சரியா பேசிக்கிட மாட்டேன். அப்ப கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சகோதரன் ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க, ஆரோன். அவனை அவன் கூட வச்சுக்கொள்வாயாக. நீ பேச வேண்டியத அவன் உனக்காக பேசுவான். ஆமென். நீ பேச வேண்டியத அவன் பேசுவான். அவன் உன் வாயாக இருப்பான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதாவது ஆரோன் மோசேயுடைய வாயாக இருப்பான். கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு? அதே போல நீ என்னுடைய வாயாக இருக்க போகிறாய். மோசே பேச வேண்டியதை ஆரோன் பேசுவான், நான் பேச வேண்டியதை நீ பேச போகிறாய். ஆமென். ஹல்லேலூயா. நான் பேச வேண்டியதை, நான் பேச வேண்டியதை இப்ப கர்த்தர் சொல்லுகிறாரு, எப்ப நீ என் வாய்ப்பா, மகனே மகளே, நீ என்னுடைய வாய். உன்னை இந்த ஆராதனையில கொண்டு வந்து நான் உட்கார வச்சது என் வாயாக உன்னை மாற்றுவதற்காக. எதுக்காக? நான் பேச வேண்டி ஆசைப்படுகிறேன். சில குடும்பங்களோடு நான் பேசணும்னு ஆசைப்படுகிறேன். சில நபர்களோடு நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தேசத்தோடு நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் பேச வேண்டியதை உன் மூலமாக பேச போகிறேன்.
ஹல்லேலூயா. உன்னை என் நாவாக மாற்றுவதற்கு இந்த காலை நேரத்தில் நான் இறங்கி வருகிறேன். என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் கர்த்தருடைய முகத்தை நோக்கி சொல்லுவீர்கள்? 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் பாப்பாமே. ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாவாக என்னை மாற்றுங்கப்பா. Change my life as your mouthpiece, O Lord. Hallelujah. நீர் பேச வேண்டியது ஆமென் யாரோடு எவர்களோடு நீ பேச நினைக்கிறீரோ அதை என் மூலமாக பேசுங்கப்பா. உம்முடைய வாயாக என்னை மாற்றுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இத ஒரு பிரசங்கமா எடுத்து நல்ல பாயிண்ட் பாஸ்டர் பேசினார். எனக்கு இங்க அது தேவையில்லை, பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வந்து பாருங்க. நீ எதை பேசுகிறாயோ அது நடக்கும். நீ எதை பேசுகிறாயோ அது நடக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். நீ பேசுகிறது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பேசுகிறது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு ஆமென் கோதுமை மணியும் ஒரு வார்த்தையும் தேவையில்லாமல் நிலத்தில் விழாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் உன் வாயிலே நான் பிறக்க விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொண்டவர்கள் 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமென். இந்த காலை வேளையில் அது நடக்கிறது. இந்த காலை வேளையில் அது நடக்கிறது. இந்த காலை வேளையில் அது நடக்கிறது. நாவின் மேல் இறங்கி வருகிற ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் நான் பார்க்கிறேன். உன் அதரத்தை நோக்கி இறங்கி வருகிற ஒரு அபிஷேக வல்லமையை நான் பார்க்கிறேன். ஆமென். உனக்குள்ளே இருந்து புறப்படுகிறதெல்லாம் அபிஷேகம் பெற்ற வார்த்தைகள் இனி புறப்பட போகிறது. ஹல்லேலூயா. எங்கே பேசினாலும், யாரோடு பேசினாலும், என்ன பேசினாலும், ஹல்லேலூயா, anointed words, அபிஷேகம் பெற்ற வார்த்தை, பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பெற்ற வார்த்தை, அபராதகடாதிகளே சமனாதாலா, அதை பெற்றுக்கொள்வாயாக. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வாயாக. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வாயாக. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வாயாக. ஹல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. உன் மேல இறங்கி வருவது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. உன்னை அழைத்த தேவன் உன்னை அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். நீ ஜெபிக்க ஒரு வீட்டுக்கு போனால் நீ சொல்லுவது அங்கே நடப்பதாக. ஹல்லேலூயா. நீ யாரோடு வசனங்களை பேசினால் நீ பேசுகிறது அங்கே நடப்பதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமா. கொஞ்ச நேரம் சொல்லுங்க அந்த வாயில, அதாவது வரட்டுமே. ஆமா. சர்ச்சில் வந்து தானே அல்லேலூயா சொல்றீங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க இதே மாதிரி அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? இல்ல, சொல்ல மாட்டீங்க தானே, சொல்ல மாட்டீங்க தானே. நீங்க கடையில போய், மார்க்கெட்ல போய், ஏதாவது மால்ல போய் நீங்க இப்படி அல்லேலூயா சொல்ல போறீங்களா? இல்ல, இங்க மட்டும் தானே சொல்றீங்க. அதையாவது கொஞ்சம் நல்லா சொல்லலாமே. ஹல்லேலூயா. உன் நாவிலே கர்த்தரை துதிக்கிற துதி கொஞ்சம் உயர்ந்து வருவதாக, கொஞ்சம் உயர்ந்து வருவதாக, உயர்ந்து வருவதாக, உயர்ந்து வருவதாக. ஆமென். உயர்ந்து வருவதாக. கைகளை தட்டணுமா? கைகளை தட்டு. அந்நிய பாஷை பேசணுமா? கொஞ்சம் பேசு. கர்த்தரை துதிக்க 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 துதிக்க. ஹல்லேலூயா.
தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய தயவு, தேவனுடைய தயவு, உயர்ந்த தயவு, உயர்ந்த தயவு, உயர்ந்த தயவு. எல்லாரும் கொஞ்சம் கைகளை பலமாய் தட்டி, பலமாய் தட்டி, பலமாய் தட்டி, பலமாய் தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பலமாய் தட்டி, பலமாய் தட்டி. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. அல்லேலூயா சொல்லலாமா? எங்க பாடுங்க பாப்போமே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. பாடுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு, ஓ சொன்னதை செய்திடும் தகப்பனவர், தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஓ யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தியாம. 45ஆம் சங்கீதம் எடுங்க எல்லாரும், அந்த வசனத்தை எடுங்க. 45ஆம் சங்கீதம். தயவு செய்து பைபிளை திறந்து அந்த வசனத்தை எடுங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஏசப்பா, இங்கே இருக்கிற எல்லாருடைய இருதயத்துக்குள்ள இருந்தும் பொங்கி வர்றது நல்ல விசேஷமா இருக்கட்டும்.
உள்ள நல்லது இருந்தா தானே வெளியவும் பொங்கி வரும். இருதயத்தின் நிறைவே பேசுங்க, வாய் பேசும். தாவீதுனுடைய வசனம் இது. தாவீது வாவ், தாவீது பேசுறத பாருங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் இந்த முதல் வசனத்தினுடைய இந்த முதல் பகுதியை நாம் வாசித்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நம்ம ஒரு பாட்டு பாடுவோமே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்ததால் நான் ஆடிப்பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 ஆமா வழியுதே. என்ன வழியுது? அதுதான் இப்ப பிரச்சனை. உள்ள இருந்து பொங்கி 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 வழியுதே. அதைத்தான் பக்தன் சொல்றான். என் இருதயம் பொங்கி 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 வழியுது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். என்ன பொங்கி வழியுது? நல்ல விசேஷம். ஆஹா, நாம் பேசுறதை நல்லா கவனிக்கணும். இருதயத்துக்குள்ளே நல்ல விசேஷம் இருந்தால் பொங்கி வழிவதும் நல்ல விசேஷம் பொங்கி வழியும். நான் உங்களை குற்றம் சொல்லல. உன்னை பத்தி எனக்கு என் இருதயத்துக்குள்ள 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உன்னை பத்தி எனக்கு நிறைய தப்பா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப இவன் இப்படிப்பட்டவன், இவன் நேற்றுக்கு அப்படி பண்ணியிருக்கான், வேலை பார்க்குற இடத்துல இப்படி பண்ணியிருக்கான், அவன் அங்க இப்படி பண்ணவன், இவன் உங்க முன்னால இப்படி இப்படி இவனை பத்தி நிறைய கெட்ட விசேஷம் அது இருக்கு. இவனை பத்தி எனக்கு பலரும் நல்ல விசேஷமும் சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் இருக்குது. நல்ல விசேஷம் மட்டும் பொங்கி வரட்டும். பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு மாமியார் மருமகளை பத்தி நல்ல விசேஷம் பொங்கி வரட்டுமே. அப்ப உள்ள நல்லதை வச்சாதான் நல்லது பொங்கி வரும். ஒரு மாமியாரை பத்தி மருமகளுக்கு வாய திறந்தா அவங்களை பத்தி நல்லது பொங்கி வரட்டுமே. ஒரு புருஷனை குறித்து ஒரு மனைவி பேசும்போது நல்ல விசேஷம் பொங்கி வரட்டும்னு சொல்றேன். நாம இன்னைக்கு எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் உனக்கு your lips and tongue, உன் உதடையும் நாவையும் இன்னைக்கு மாத்த போறாரு. எப்படி மாத்த போறாரு? நீ எதை சொல்றியோ அது நடக்கும். அப்படி மாறணும்னு சொன்னால் நான் பேசுகிற இந்த காரியத்தில் நீ மாறணும். அப்ப என்னுடைய அனுபவம் என்னன்னா, எனக்கு கர்த்தர் கற்று தந்தது என்னன்னா, don't store bad things in your heart. உன் இருதயத்தில் வேறொரு நபரை குறித்த தவறான காரியங்களை உன் மெமரியில ஸ்டோர் பண்ணாதே. எல்லா மனுஷர்களுக்கும் 2 முகம் இருக்கும். அவங்களுடைய வீக் சைடு, அவர்களுடைய நெகட்டிவ் சைடு, தென் அவர்களுடைய குட் சைடு, அவர்களுடைய பாசிட்டிவ் சைடு.
ஆண்டவர் என்ன கட்டளை, நீ ஒரு ஆவிக்குரியவனாக இருந்தால், நீ ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தால், உனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறதுனால ஒரு மனுஷனை குறித்து, அது யாரை குறித்தானாலும் அவரை குறித்த நல்ல காரியத்தை உன் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணுவாயாக. அப்படியானால் நீ அவனை குறித்து பேச ஆரம்பித்தால் நல்ல விசேஷம் பொங்கி வரும். ஆமென். நான் பேசுவது கரெக்டா இருந்தால் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷனை பத்தி நெகட்டிவே வருது என்றால், because you store, உன் இருதயத்துக்குள்ள, உன் மெமரிக்குள்ள நீ அவனுடைய தவறான காரியங்களை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற. பக்தன் என்ன சொல்லுகிறான், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அப்படி சொல்லிட்டு செமையான அடுத்த ஒரு வசனம் இருக்கு. இங்கதான் இருக்கிறீங்கன்னா ஒரு அலையிலே சொன்னதான் நான் அந்த வசனம் விளக்குவேன். 2ஆம் வசனம், எல்லா மனு புத்திரரிலும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா மனு புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். பேச மாட்டேங்கிறாங்க. ஆமா, இங்க இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் நீங்க தான்ப்பா அழகு. ஹல்லேலூயா. அப்படி அதுதான் இந்த வசனம். அது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படுற ஒரு வசனமாகும். ஆனால் நான் இதுல ஒரு பயங்கரமான ஒரு ரகசியத்தை கண்டேன். உம்முடைய உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் நான் கவனமா கேட்டுக்கணும், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். You are the most excellent of men. அது அப்படியே தமிழ்ல இருக்கு. எல்லா மனுஷபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். ஓகே. அடுத்தது நம்முடைய தமிழ் பைபிள் இருக்கிறது. அந்த தமிழ் பைபிளின் வார்த்தையை விளக்குறதுக்கு தான் சொன்னேன். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. அதற்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிளா இருக்கு, அழகா. யுவர் லிப்ஸ், உதடு, யுவர் லிப்ஸ் have been anointed with grace. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. உம்முடைய உதடுகள் கிருபையினால் அபிஷேகம் பெற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்க உதடும் கிருபையினால் அபிஷேகம் பெறுவதாக. உன் உதடு அபிஷேகம் பெற்ற உதடாய் மாறுவதாக, அனாயிண்டட் லிப்ஸாய் மாறுவதாக. ஆமென். உன்னுடைய உதடு கிருபையின் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Your lips have been anointed with grace. சகோதரா, சகோதரி, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையை கொஞ்சம் இங்கே நின்று போகணும் என்று நான் நினைக்கிறேன். தூங்குறவங்க எல்லாம் தூங்கட்டும், உதாசீனப்படுத்துறவங்க உதாசீனப்படுத்தட்டும். வசனம் கேட்கிற 5 பேராவது இருப்பாங்க, ஆன்லைன்லயாவது யாராவது கவனிப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆளுக்கு இது பிரயோஜனமாக இருந்தால் நான் இன்றைக்கு பிரயாசப்படுவது, ஹல்லேலூயா, அது பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய உதடு கிருபையின் ஆவியால் அபிஷேகம் பண்ணப்படுவதாக. ஆமென். உன் உதட்டிலிருந்து வருகிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கிருபையால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உதட்டுக்குள் இருந்து கிருபையுள்ள வார்த்தை வருவதாக. ஆமென், ஆமென். புரிந்து கொண்டவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே. புரிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டால் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. உன் உதடு அபிஷேகம் பண்ணப்படுவதாக. என்னுடைய டாபிக்கே அதுதான், உன் உதடு அபிஷேகம் பண்ணப்படுவதாக.
anointed lips உனக்கு கர்த்தர் தருவாராக. anointed tongue கர்த்தர் உனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அது என்ன அபிஷேகம்? கிருபையின் அபிஷேகத்தால். கிருபை. ஹல்லேலூயா. சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். கொலோசி நிருபத்தில் ஹல்லேலூயா, தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஸ்தோத்திரம் பேசும்போது, கொலோசிய நிருபத்தில் தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது ஹல்லேலூயா ரொம்ப தெளிவாக ஹல்லேலூயா ஒரு காரியத்தை ஆமென் பேசுவதை காண முடியும். 4வது அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆமென். கொலோசியர் ஹல்லேலூயா 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு, உங்ககிட்ட பலரும் பல கேள்விகள் கேட்பாங்க, பலரும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம். உங்க வசனம்னா ஹலோ யுவர் வேர்டு அப்படின்னு அர்த்தம். யுவர் வேர்டு உங்க வசனம்னா உங்க வாயிலிருந்து வர்ற பேச்சு. யுவர் வேர்டு எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆமென். ஹலோ, நீ யார்கிட்ட பேசினாலும் உன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வேர்டும் கிருபையுள்ள வேர்டாய் இருப்பதாக. மேபி சில வேளை நான் இப்ப சொல்ல போற காரியத்தை யூடியூப் வழியா மெசேஜ் வழியா அதை கவனிச்சுட்டு நான் சொல்ல போற ஆள் வருத்தப்பட்டுறவும் கூடாது. வருத்தப்படுறதுக்காக அல்ல, ஃபேக்ட் பேசுறேன். சில நிறைய நாள் ஆச்சு, நிறைய நாள் ஆச்சு. ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு இடத்துல என்ன தங்க வச்சிருந்தாங்க. அப்போ தங்க வச்சிருக்கும் போது அந்த தங்க வச்சிருக்கிற வீட்டுக்கு முன்னால ஒரு வீட்டு வேலை நடக்குது. என்னை தங்க வச்சிருக்கிற வீட்டுக்கு தொட்டு முன்னாடி வீடு கட்டுறாங்க, வீட்டு வேலை நடக்குது. அப்போ அது ஒரு 10 அடி சின்ன தெரு. இப்போ நமக்கு தெரியும், அந்த வீட்டு வேலை நடக்கும்போது அந்த ஜாமான் எல்லாம் கொண்டு அங்கே தான் பண்ணுவாங்க. சாந்து குலைக்கிறது அங்கே தான் குலைப்பாங்க. இதெல்லாம் போடும்போது அங்கே தான் போடுவாங்க. அப்போ எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. அப்போ நான் கீழே இறங்கி வர்றேன். அந்த வீட்டுக்கார அம்மா படனு கேட்டு திறக்கைக்கு போனாங்க. அப்போ கார் எடுத்து வரணும், அப்படிதான் என்னைய கொண்டு போக முடியும். கார் எடுக்கணும், இவங்க கேட்டு திறந்தாங்க, கேட்டு திறக்க முடியாது. பிகாஸ் அந்த வீட்டுக்கு முன்னால அந்த பக்கத்து வீட்டில் வேலை நடக்கலையா, அந்த வேலைக்காரங்க அந்த கம்பி அதெல்லாம் கொண்டு அங்கே போட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ கேட் திறக்க முடியாது, வண்டி எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க எப்பவுமே, நான் அவங்கள நல்லா கவனிச்சுக்கேன், எப்பவுமே இவங்க சாதாரணமாக பேசினாலே அவங்க ஸ்டைலு ஷவுட் அண்ட் ஸ்டைல். கம்பி இவங்க அது என் மேல கரிசனையில தான் அவங்க பண்ணது. அவங்க டப்புனு கேட்டு திறக்க முடியாது. என்னது கம்பி ஒண்ணு கொண்டு போட்டுருங்க, என்னது சாதாரணமாக தான் பேசுறாங்க. ஆனா அது அவங்களுடைய ஸ்டைல். அந்த அந்த கூலி வேலைக்காரங்க அதுல கொஞ்சம் நார்த் இந்தியாக்காரன், அவனுக்கு ஒண்ணுமே புரியல இவங்க என்ன பேசுறாங்கன்னு. அவன் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டு ஏதோ காட்டுறான். அந்த அவரை வந்து சார் 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 எடுத்துறேன் சார். நான் பைபிளை வச்சுட்டு அதில் நிற்கிறேன். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைண்ணா, இதை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க, நான் அப்போ வண்டி எடுத்துடலாம்ண்ணா. எடுத்துறேன் சார் இந்த பாருங்க, 2 ஸ்டைல் இருக்குங்க இதை சொல்றதுக்கு. இப்படி ஒரு விஷயம் உங்க முன்னால வரும்போது இதை சொல்றதுக்கு 2 ஸ்டைல் இருக்கு. நீங்க உங்க உதடு கிருபையால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது.
அந்த சாப்டர் அந்த மேட்டரை பேசும்போது the shout and silence, hey 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 அப்படி ஒன்றும் பேசாம கொஞ்சம் கிருபையா பேசுங்களேன். உங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். சிரிக்கிறாங்க, அடக்க முடியல சிரிப்ப. இப்ப நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் வீட்டில். ஏய் தண்ணி எடுத்துடா அப்படின்னா உள்ள கிச்சன்ல இருந்துட்டு அடுத்த சத்தம் வரும். இங்க ஏன் அங்க வேலை செய்யறதுக்கு கண்ணு தெரியலையோ, உமக்கு எடுக்க தெரியாத, போய் எடுக்க வேண்டியதானே, கை இல்லை, கை கால் நல்லா தான் இருக்கு. இதேம்மா கொஞ்சம் தண்ணி தருவியாம்மா அப்படி கேட்டா எவ்வளோ வேலையில் இருக்கிறவங்களும் கஷ்டமா இருக்கு போல இருக்கு உங்களுக்கு. Change your talking style, way of your talking. நீ பேசுற அந்த அந்த பேசுற முறைய நீ மாத்து. பிகாஸ் உன் வாயிலையும் உன் உதடலையும் நாவிலையும் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஆமென். அந்த கேஷுவலான டாக்கிங்ல கூட அபிஷேகம் வருவதாக. சிலர் முகத்துல எல்லாம் ஒருபடி கடுகடுத்து இப்ப போட்ட பொரிஞ்சிரும். ஆல்வேஸ் ஆல்வேஸ் 24 மணி நேரமும் சிலர் கடு கடு கடுகடுன்னு. ஏய் என்னத்தை கொண்டு வந்த நீ, என்னத்தை கொண்டு போற நீ? கடுகடுன்னு பெரிய ராங்கு காட்டிட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? பொலைட், கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டா. ஏன் உன வராதா? நீ சாஃப்டாக்கி பாரு உன் பேச்ச நீ சாஃப்டாக்குனா உன் வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையா இருந்தா அது அநேகருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குமாமே, பக்தி விருத்தியை உண்டாக்குமாமே. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக பேசுங்களாமே. வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வருவதாக. சும்மா எப்ப கிருபை 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 அப்படி கிருபை பாடுனா போதாது, கிருபை பாட்டு பாடுனா போதாது, பேச்சில் அது வரட்டும். நிறைய பேருக்கு நல்ல குத்துப்பட்டதுன்னு தோணுது. இந்த சிங்கம் கரிச்சிக்க மாதிரி டப்பு டப்புன்னு, யோ கொஞ்சம் அதை நிப்பாட்டியா, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறல்ல, அதுக்கு மேலே எதுக்கு கடந்து கத்துற? எதுக்கு கடந்து எதுக்கு நீ கத்தி? உனக்கு என்னத்தை நீங்க என்ன கிடைச்சி? நீ டென்ஷன் ஆகி ஹைப்பர் டென்ஷனுக்கு போய் பிபி ஏறி உன் தலைமண்ட வெடிச்சு என்ன யூஸ்? ஷட் அப் யுவர் மவுத். வாயை கொஞ்சம் மூடிட்டு பேசாம நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டென்ஷன் ஏறுற பேச்சு வரும்போது எங்க வந்தாலும் டப்புன்னு பேச்சு நிப்பாட்டி அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படி நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுவேன் உங்களுக்கு. அப்போ அந்த ஸ்டைல் புரியும். 2 பேர் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லவ் பண்றவங்க காலையிலே குட் மார்னிங், ஏன்னா இவர் எழும்பின உடனே முதல்ல வாட்ஸ்அப் தான் பார்ப்பார். குட் மார்னிங், எழும்பிட்டியா? அங்கே கிணிக்குன்னு போன உடனே அந்த அம்மா எவ்வளோ தொக்குனாலும் உடனே ஒரு உணர்வு வந்துடும். அவங்க குட் மார்னிங் பேபி, டார்லிங், ஏதோ ஒன்று. இங்கேருந்து இன்னும் எழும்பலையா? இங்கேருந்து இன்னும் என்னம்மா தூக்கமா? அங்கேருந்து கொஞ்சம் கூட தூங்கணும் போல் இருக்கு. சரி தூங்கு. இதே கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொல்லுங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு த சேம் 2 பேரும் இவர் நேரமாக எழுப்பிட்டாரு, அதே கட்டில் அந்த அம்மா கொரட்டை போட்டு தூங்குது.
என்னதான் உங்க அப்பா நம்ம எப்படிதான் வளர்த்தாங்களோ, மணி என்னாச்சு இன்னும் எலும்பா அடக்க, மாடு மாடு எலும்பலையா? அப்ப முதல்ல பேசுனது இதே வாய் தான், இப்ப பேசுறது அதே வாய் தான், ஆனா ஸ்டைல் மாறிட்டு. நான் என்ன சொல்றேன், அந்த முதல்ல பேசுற அந்த ஸ்டைல்லையே உன் வாழ்க்கை முழுக்க பேசுங்கிறேன். மருமகிட்ட பேசலாம் அப்படி பேசி பாருங்க பாப்போம். ஏன் உங்க பிள்ளை வரும்போது அந்த பேச்சு வருது இல்ல, அப்ப மருமகிட்ட அதே மாதிரி பேசி பாருங்க. உன் மகன் கிட்ட அந்த பேச்சு வருது இல்ல, அதே மாதிரி உன் மருமகிட்ட பேசிப்பாரு. என்னமா உன் அம்மா கிட்ட அப்படி பேசுறல்ல, அதே இது உன் மாமியார்ட்ட அதே ஸ்டைல்ல உங்க அம்மாட்ட பேசுற மாதிரியே பேசிப்பாரு, பிரச்சனை வராது. Change your talking style in your office, in your working place. உன் ஆபீஸ்ல, வேலை பார்க்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, வீட்டுக்குள்ள, மனைவி கிட்ட, புருஷன்கிட்ட, பிள்ளைகிட்ட. நான் பேசுவது சின்ன விஷயம் அல்ல, நான் பேசுவது பெரிய காரியம். நீ மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று நீ சொன்னால் அது நடக்கும். பட் இந்த சேஞ்ச் உனக்கு வரணும். Because the anointing of grace, கிருபையின் அபிஷேகம் உன் உதட்டில வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பல கிருபை, கிருபை பொருந்தின பேச்செல்லாம் கேட்கணும். நான் சில ஆடியோக்கள் எல்லாம் கேட்டேன். இங்க இருக்கிறவங்க நீங்க பேசுனதுதான், போன்ல பேசுனது எதிர்பார்த்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி தந்துச்சு. கிருபை. ஆனா அந்நிய பாஷைக்கு தான் ஒரு குறைவில்லைப்பா, அபிஷேகத்துக்கும் அந்நிய பாஷைக்கும். எப்படி எனக்கு இது எனக்கு இது என்ன ரொம்ப சிந்திக்க வைக்குது. Change your life. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எப்படி எல்லாமோ மாற்ற விரும்புகிறார். எப்பவும் வந்தோம், பாட்டு பாடுறோம், காணிக்கப்பட்டோம், அப்படியே போகாம தேவனாய கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்க நாவை மாற்ற விரும்புகிறார். ஆமென். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். Anointed lips. உன்னுடைய உதடு அபிஷேகம் பெற்ற உதடாய், உன்னுடைய உதடு ஹல்லேலூயா அது கிருபை பொருந்தின உதடாய் அது மாறுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்றென்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வாதத்துக்கு தடை பேசுங்க. நீ ஆசீர்வாதம் பெறல, ஆசீர்வாதம் வரமாட்டுக்கு. ஏன் இந்த ஆசீர்வாதம் தடையாகிறது? வாயில கிருபை உள்ள பேச்சு இல்ல. நான் கொஞ்சம் கூட பேசுறேன், பேசலாமா? வேண்டாம் பாஸ்டர், இதை விட குருத்தோல பேசியிருக்கலாம், அப்படித்தானே? பேசலாமா வேண்டாமா சொல்லுங்க. சில மாமியாரெல்லாம் பேசலாம் பேசுங்க ஏன்னா மருமகளுக்கு குத்துதுன்னு, சில மருமக்கள் பேசுங்க பேசுங்க ஏன்னா மாமியாருக்கு குத்துதுன்னு. நான் சொல்றேன் இது எனக்கே குத்துது. எனக்கும் சேர்த்து நான் சில நேரத்தில் தலை வெடிச்சு சத்தம் போட்டுருவேன். கர்த்தர் என்ன நிறைய மாத்திட்டார், நிறைய சேஞ்ச் பண்ணிட்டார். அதனால தான் பிரைஸ் தி லார்ட், ஒரு இடத்துல போய் ஒரு நபர் இடத்தில் இது நடக்கும் என்று சொன்னால் அது நடக்கும், நடக்கும் என்று சொன்னால் நடக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். இது முடியாது என்றால் அது முடியாது, இது நடக்காது என்றால் அது நடக்காது. நீ வானத்தை பார்த்து அடைக்கப்படுவாயாக என்று சொன்னால் அது அடைக்கப்படும், திறக்கப்படுவாயாக என்று சொன்னால் திறக்கப்படும். ஏலியாவின் அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமென். இந்த தலைமுறையில் தேவன் ஹல்லேலூயா அவருடைய வாயாக ஆமென் செயல்படுகிற நபர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த எனக்கு ஆமென் ஸ்தோத்திரம். நான் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு. ஹல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் எடுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. க்ளோரி. நிறைய பேர் பைபிளே திறக்கலை. உங்களுக்கு என் பிரசங்கம் பிடிக்கல போல் இருக்கு. பரவாயில்ல. God bless you. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் முதல்ல 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 6. உன் மாமிசத்தை பாவத்துக்கு உள் ஆக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. ஒண்ணு கூட. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அது புத்தி பிசகினால். அப்படின்னு என்னது? இந்த டென்ஷன்ல, கோவத்தில், நான் கோவத்தில் பேசிட்டேன். இந்த டென்ஷன்ல தான் நான் அப்படி பேசினேன். ஆமா, நான் இல்லைன்னா நான் அப்படி பேசுவேனா? எனக்கு எனக்கு அடக்க முடியல, அடக்க முடியாம பேசிட்டேன். புத்தி பேசகி பேசுது. ஆண்டவரே, இந்த வசனம் கேட்கிற யாருக்கும் புத்தி பேசக வரக்கூடாதப்பா. ஆமென் சொல்லுங்க. என்ன வரக்கூடாது? புத்தி பேசக வரக்கூடாது. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவ தூதன் ஏண்டா இப்படி பேசுற? ஐயோ, நம்ம புத்தி பேதலிச்சு பேசிவிட்டேன். நான் ஒரு டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். ஒரு கோபத்தில் அந்த நேரத்துக்கு எனக்கு அடக்க முடியல. டக்குன்னு நான் அப்படி பேசிட்டேன். தேவதூதனுக்கு முன்னால நீ அதை சொல்ல வேண்டி வரும். அதனால புத்தி பேசகி பேசாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு. ஹலோ, வசனத்தை பாருங்க, வசனத்தை பாருங்க. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். கைகளின் கிரியைன்னா என்ன? உன் கையின் பிரயாசம், வேலை, தொழில், வருமானம், பினான்சியல். நீ பேசுற பேச்ச கேட்டு ஆண்டவருக்கு கோபம் வந்து உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் அரைச்சார். அப்ப ஆசீர்வாதம், பினான்சியல் பிளெஸிங் உனக்கு வராம போய் இன்னைக்கு நீ இப்படி கைய நீட்டதுக்கு காரணம் புத்தி பேசகனால வாயில வந்த வார்த்தை. நீங்க நினைக்கீங்க இல்ல, அது நோ. எச்சரிக்கை, ரொம்ப கவனம். எவ்வளவு ஜெபம் பண்றோம். நான் எல்லாம் இங்க உள்ள பல குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும், ஒரு நன்மை உண்டாகட்டும். ஆனா உண்டாக மாட்டேங்குது. because of your words from your mouth. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அதுல ஆண்டவருக்கு கோபம் ஆயிருச்சு. இவனுக்கு போய் நான் எதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்? அதனால தேவ சமூகத்தில் 2ஆம் வசனம், நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும். நிறைய பேர் துணிஞ்சு பேசிடுவாங்க என்ன வேணாலும். நீ துணிகரமாய் பேசாமலும். பல மொழிபெயர்ப்புகளில் பல வார்த்தை ஹாஷா பேசாதேன்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. ரஃபா பேசாத. இந்த துணிகரமாய் பேசாம அப்படின்னு சொன்ன அதுக்கு என்ன? ரொம்ப ரஃபா பேசாத. தேவ சமூகத்துல நீ இருக்கு, நீ தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியார் உனக்குள்ள இருக்கிறார். உன் வாய் அபிஷேகம் பெற்ற வாய். ரஃபா பேசாத. அப்படின்னு புரிஞ்சுதா? அடுத்தவங்களுக்கு காயம் வர்றது மாதிரி நீ பேசாதப்பா.
அடுத்தவன் மனசு புண்படுது மாதிரி நீ பேசாத. சில வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படி வெட்டி துண்டாக்கி உனக்கு என்ன கிடைச்சு? நீ இல்ல அது தட்ஸ் மை ஸ்டைல். உனக்கு என்ன லாபம் அதனால? சொல்லுங்க. நாம போவது அன்பின் மார்க்கம். நம்முடைய தேவன் அன்பா இருக்கிறார். நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது அன்பின் ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு குடும்பங்களை 2 3 ஆக்கி உன் கூட இருக்கிற எல்லாரையும் வெட்டி 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 எல்லாரையும் ஒன்னை விட்டு பிரிக்க வச்சு என்ன லாபம் அதனால? சொல்லுங்க, என்ன லாபம்? ஒரு லாபம் இல்ல. அதுக்கு 1000 ரீசன் சொல்லலாம். பட் யுவர் வேர்ட்ஸ், உன் வார்த்தை அநேகருடைய காயங்களை ஆற்றட்டும். உன் வார்த்தை யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கட்டும். எனக்கு கர்த்தர் கற்று தந்தது. நீ தேவ சமூகத்தில் பேசும்போது துணிகரமாய் உன் வார்த்தை உன் வாயினால் பேசாமலும், அடுத்தது மனம் பதறி, மனம் பதறின இந்த பயங்கர டென்ஷன் வார்த்தை வராது, வேர்டு வராது. மனம் பதறி, glory to God, ஒரு வார்த்தை கூட, சிங்கிள் வேர்டு கூட நீ சொல்லாமலும் இரு. பிகாஸ் தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதா. நல்ல ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. வள 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 24 மணிக்கு ஒரு வள 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 வளன்னு நீ வள 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 வளன்னு கிளவி கதைகளை பேசாம சுருக்கமா பேசுவாயா? கேட்க அதிகமா கேளு, பேசுறத விஷயத்தை மட்டும் பேசு. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? காரணம் எனக்கு என்னுடைய டாபிக் என்னன்னா, உன் நாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக, உன் உதடை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் தான் நமக்கு ஆதார வசனம். நம் உதடு கிருபையினால் அபிஷேகம் பண்ணப்படுவதாக. ஆமென். 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஆமென். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன் பயங்கர ஊழியக்காரன், பயங்கர அந்நிய பாஷை, பயங்கர தீர்க்க தரிசனம். அவன் ஒரு நாள் படாரன்னு தீர்க்க தரிசனம் ஆவியில நிரம்பி கொஞ்சம் ஜனங்களை பார்த்து ஆரம்பிச்சான். வெட்டு 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 வெட்டுனா என்ன வெட்டு தெரியுமா? ஹல்லேலூயா. என்ன கூப்பிட்ட ஸ்டைலே அது பயங்கரமான ஸ்டைலாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் அப்படிதான் ஆரம்பிக்கிறான். பேசிட்டு ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வானங் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும், அறிவு கெட்ட ஜனமே, அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். பாவமுள்ள, ஐயோ பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தினால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததி. இவங்களையும் பேசி அப்பனையும் பேசினான். தமிழ் பொல்லாதவர்களின் சந்ததி இன்னவனுக்கு மவனே, பொல்லாதவர்களின் சந்ததி. ஹல்லேலூயா. நான் எசையாவை பத்தி பேசுறேன். எசையா 1ஆம் அதிகாரம் அப்படியே வருது. ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் ஏன் விலை போகிற தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல ஒரு சுகம் இல்லை. இவன்ட்ட எல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும். இவனை பார்த்தாலே அருவருப்பா இருக்குது. அருவருப்பான காரியம் மட்டும்தான் இவன்கிட்ட இருக்குது. 1ஆம் அதிகாரம் பேசுறாரு, 2ஆம் அதிகாரம் அதே மாதிரி தான் பேசுறாரு, 3ஆம் அதிகாரம் அதே மாதிரி தான் பேசுறாரு, 4ஆம் அதிகாரம் அதுதான் பேசுறாரு. அட்ரா வெட்ரா வெட்டு வெட்டு வெட்டு. 5ஆம் அதிகாரம் அதுதான் பேசுறாரு. 6ஆம் அதிகாரம் வந்த உடனே கர்த்தர் பார்த்தாரு, இவனுக்கு நான் அபிஷேகம் கொடுத்தது வெட்டி வெட்டி பேச அல்ல. ஒரு அல்லே சொல்லுங்களே ஹல்லேலூயா. இப்படி எல்லாரையும் குத்ததுக்கு அல்ல, இவனை மாற்றணும்னு கர்த்தர் விரும்பினார்.
எப்படி விருப்பம் செய்த தெரியுமா? உசியா ராஜா மரணம் அடைந்த ஆண்டில் கர்த்தர் இந்த ஊழியக்காரனுடைய கண்களை திறந்தார். உயர்ந்ததும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவாதி தேவன் வீற்றிருப்பதை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அங்கே நடக்கிற ஆராதனை குறித்து கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். சேராபின்கள் அவரை சுற்றிலும் இருந்து 6 சிறகுகள், 2 சிறகுகளால் முகம் மூடி, 2 சிறகுகளால் பாதம் மூடி, 2 சிறகுகளால் பறந்து கொண்டு அவர்கள் தேவனை நோக்கி ஆர்ப்பரிக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆர்ப்பரிக்கிற சத்தம், ஆராதனையின் சத்தம், துதியின் சத்தம், சேராபின்கள் ஆராதிக்கிற சத்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஆராதிக்கிற சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. The heavenly worship, பரலோக ஆராதனை. ஆமென். பரலோக ஆராதனையிலே ஹல்லேலூயா தேவனுடைய மகிமையால் ஆலயம் நிரம்பிற்று. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. பயங்கர தீர்க்கதரிசி. கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். பயங்கர தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஐயா உச்சந்தலைந்து உள்ளங்கால் வர பழுத்த பழுப்பு அது இதுன்னு பேசினாலு. இப்போ அந்த ஆராதனையின் மகிமையும் சிங்காசனத்தில் தேவ மகிமையும் ஆலயத்தில் இறங்குகிற புகை ஆகிய மகிமையும் அனுபவிச்ச உடனே இவன் சொல்லுகிறான், ஐயோ அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இப்பதான் எசையாவுக்கு புரிஞ்சது. ஏன் வாய் சொல்லுங்க, சொல்லுங்க. அசுத்த உதடுள்ள வாய், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் நடுவிலே நான் இருக்கிறேனே. இந்த கொடிய நிலையிலிருந்து எனக்கு எப்போது ஒரு மாற்றம் உண்டாகும்? அப்போது அவன் பார்த்தபோது பரலோகத்திலே பலிபீடத்தில் உள்ள அக்கினி தணலில் ஒன்றை ஒரு தூதன் கொரடினாலே எடுத்து அவன் பறந்து வந்து எசையாவின் நாவிலே அந்த அக்கினியை தொடுகிறான். அல்லேலூயா. உன் நாவு தொடப்படுவதாக. ஆமென். உன் நாவு தொடப்படுவதாக. இன்றைய ஆராதனையிலே உன் நாவு தொடப்படுவதாக. அக்கினியால் தொடப்படுவதாக. அக்கினியால் தொடப்படுவதாக. ஓ, 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பாபாமே. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. நல்ல பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். 6ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு 5 அதிகாரங்களில் எல்லாரையும் விரல் நீட்டி அவங்களுடைய குற்றத்தை பேசிக் கொண்டிருந்தவன் 6ஆம் அதிகாரத்தில் நாவிலே கர்த்தருடைய அக்கினி தொட்டவுடனே 7ஆம் அதிகாரத்தில் அவனுடைய தீர்க்க தரிசனம் மாறுகிறது. என்ன தீர்க்க தரிசனம்? 7ஆம் அதிகாரத்தில் அவன் தீர்க்க தரிசனம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் வாசித்தது 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ யாரை பத்தி பேச்ச ஆரம்பிச்சிருச்சு சொல்லுங்க? இயேசுவை பத்தி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசுவை பத்தி. ஏன்னு சொல்லுங்க. கொஞ்சம் நில்லுங்க. அக்கினி நாவை தொடுவதற்கு முன்னால உன் தலையில புண்ணு, உன் கழுத்துல புண்ணு, ஐயோ சீழு பிதுக்கல, ஐயோ நாறுது, ஐயோ நீ உனக்கு உணர்வில்லை, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தவன் அக்கினியால் தொடப்பட்ட பிறகு அவன் வேற யாரை பற்றி பேச விரும்பல, அவன் இயேசுவை பற்றி பேச விரும்புகிறான். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். நீயும் யாரிடமாவது பேச போனால் இயேசுவை பற்றி பேசுவாயாக. இயேசு உனக்கு செய்ததை பேசுவாயாக. இயேசு உன்னை தொட்டதை பேசுவாயாக.
ஒரு அருமை சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். வீட்டுக்குள்ளே இயேசுவை பற்றி பேசுவீர்களாக, இயேசுவின் அற்புதங்களை பேசுவீர்களாக, இயேசுவின் கேரக்டர் பேசுவீர்களாக, உன் நாவிலே இயேசுவை பற்றியே பேசுவாயாக. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி நீ பேச 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 கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொல்லுவது நடக்கும். ஆமென். நீ சொல்லுவது நடக்கும். நீ பேசதெல்லாம் அவனை பத்தி, இவனை பத்தி, அந்த கதை இந்த கதை, அது அவன் அப்படி அழுவிட்டு, அவன் தலையில் இப்படி அழுவிட்டு, இவன் தலை அப்படி போச்சு, அவன் தலை அப்படி போச்சு. வேண்டாம், ஸ்டாப் இட். உன் நாவில் கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. இன்னும் 4 காரியம், 4 நாள் நாம் பேசலாம். ஸ்தோத்திரம். God anointed our lips for what purpose? நம்முடைய நாவை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார்? இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசுறாரு? உன் உதடையும் உன் நாவையும் நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். உன் உதட கிருபையினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், உன் நாவை அக்கினியால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. நீ எதை சொல்லுகிறாயோ அது சொல்லுங்க நடக்கும். அப்படி உன் நாவை கர்த்தர் மாற்ற போகிறாராமே. இப்போதைக்கு கண்களை மூடுவோம், ஒரு சின்ன ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் நாவுக்கு ஒரு மாற்றத்தை தருவீராக, என் நாவுக்கு ஒரு மாற்றத்தை தருவீராக. ஜெபம் பண்ணுங்களை பாப்போமே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்களை பாப்போமே, ஜெபம் பண்ணுங்களை பாப்போமே. கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு தகப்பனே என் நாவுக்கு ஒரு கிருபை தாங்க தகப்பனே. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? அவர்கள் அப்பா என் நாவு, என் பேச்சு மாறணும், என் பேச்சு மாறணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பாப்போமே. என் பேச்சு மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆமென் அழிஞ்சு போவதுக்கு காரணம் அதுதான். என் பேச்சு சரியில்லை. என் பேச்சு வழியாத்தான் எல்லாம் நான் இழந்துகிட்டே இருக்கிறேன். என் பேச்சை ஒழுங்குபடுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேச்சை ஒழுங்குபடுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாரும் ஜெபிங்களையும் ஜெபிங்களையும் பாப்போமே. ஆமென். ஜெபமனுங்களையும் பாப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமனுங்க பாப்போமே. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கிருபை இறங்கட்டும் ராஜா, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ராஜா, உம்முடைய நன்மை இறங்கட்டும் ராஜா. இந்த காலை ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. இதுவரை இவர்கள் கண்டிராத, அனுபவித்திராத, பெற்றிராத நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படிக்காக இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் கொடுங்கன்னு நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென்.